எஸ்எஸ்சி ஜிடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டில்லி போலீஸ் கான்ஸ்டபிள்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ஜாபுக்கான காலி பணியிடங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 7565 காலி பணியிடங்கள வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள நிரப்புவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வெறும் 12த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெய்னிங்கில இருக்கும்போது ரூ. 21,700 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் 61,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேல், ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எந்த விதமான அடிஷனல் டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. நீங்க ஃப்ரெஷர், நார்மல் கேண்டிடேட் இருந்தாவே போதுமானது. நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 21/10/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்ணுறது? இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர் மேல் அண்ட் ஃபீமேலுக்கான கான்ஸ்டபிளுக்கான டிரைவர் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அண்டு என்னென்ன வேலை அண்டு என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கைஸ், இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/9/2025 அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் சப்மிஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் 29ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசம்பர் டு ஜனவரி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனை பற்றியோ அல்லது அப்ளை பண்ணுறதை பற்றியோ அல்லது நோட்டிஃபிகேஷனை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீசஸ் ஹேவ் அ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. சரிங்களா? இதில் யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். குரூப் சி கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கான்ஸ்டபிள் எக்ஸ் மெயிலுக்காகவும் அண்டு மெயில் ஃபீமேலுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. சரிங்களா? கான்ஸ்டபிள் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,408 வேக்கன்சியும் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் மேல் கேண்டிடேட் வந்து 285 நீங்கள் வந்து நார்மல் பர்சன்ட் வந்து நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4,408 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பசங்க மேல் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே 285 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கான்ஸ்டபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாண்டோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 376 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் நார்மல் ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,496 காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு வந்து காலியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரிசர்வேஷனில் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, என்எல்சி அண்டு எஸ்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் யூஆர் கேண்டிடேட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,174 வேக்கன்சியும் அண்டு இடபிள்யூஎஸ்க்கு வந்து 756 வேக்கன்சியும் அண்டு ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து 1,608 வேக்கன்சியும் அண்டு எஸ்டிக்கு வந்து 1,386 வேக்கன்சியும் அண்டு எஸ்டிக்கு வந்து
641 வேக்கன்சி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7565 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்பர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. SC STக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரி தகுந்த மாதிரி உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாருக்கும் இப்போ வர்ற கொஷினே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேட்குறாங்களே, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 நீங்கள் பாஸ் ஆகிருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21/10/2025 நீங்கள் வந்து 12th வந்து முடிச்சிருந்தாவே போதுமானது. சீனியர் செகண்டரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அது சரி சார். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் இந்த 11th எழுதியிருக்காங்களே அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 11th வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குன்னு தனியாக ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சன்னோ டாட்டரோ அல்லது சர்விங்கில் இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோ அல்லது நீங்கள் டெல்லி போலீஸில் வந்து இருக்கீங்கன்னா உங்களுடைய சன்னோ டாட்டரோ மல்டி டாஸ்கிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, டெல்லி போலீஸில் வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 11வது நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் 12வது படிப்பீங்க இல்லையா, அப்போவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து 11th முடிச்சுட்டு நீங்கள் 12th வந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற கண்டிஷனில் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், 12th படித்தவங்க வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து நார்மல் பர்சன், அதாவது எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து போலீஸில் இல்லை, எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை அப்படின்ற நார்மல் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 11th முடிச்சுட்டு 12th வந்து நான் இப்போ தான் சேர்ந்துருக்கேன், இந்த வருஷம் தான் சேர்ந்துருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோ அம்மாவோ ஏதாவது ஒரு போலீஸ்லேயோ அல்லது மல்டி டாஸ்கிங்லேயோ அல்லது டெல்லி போலீஸ்லேயோ இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் மெயில் கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக வந்து வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பக்காவான டிரைவிங் லைசன்ஸ். சரிங்களா? LMV லைட் மோட்டார் வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலிடான டேட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து தனியாக கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா NCC C சர்டிஃபிகேட்டு, B சர்டிஃபிகேட் அண்ட் A சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா NCC A சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% மார்க்கும், அண்ட் NCC B சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3% மார்க்கும், அண்ட் NCC C சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5% உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மார்க்கும் வந்து தரப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரக்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அண்டு பாஸ் கிளாஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரிலேயோ அல்லது ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மார்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தது உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுக்கல, எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டேட் அதாவது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், ஹைதராபாத். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தூத்துக்குடியிலையும் கரூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PET டெஸ்ட்டும் அண்டு PET டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் வந்து இருக்கும். 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து இருக்கும்.
இது வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்டு பார்ட் டி இந்த 4 முறையில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ ஜென்ரல் நாலேஜில் 50 கொஷினும் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷினும் அண்டு பார்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷினும் அண்டு கம்ப்யூட்டர் பற்றியும் 10 கொஷினும் வந்து இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அண்டு டியூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒவ்வொரு லாங் ஆன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0.25 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போது எக்ஸாம் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லெவலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? மேல் கேண்டிடேட்டு ஃபீமேல் கேண்டிடேட் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 1600 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 30 வயசுக்குள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னா 6 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்கும். ஆனால் 30 to 40 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா 7 நிமிஷம் வந்து உங்களுக்கான டைம் வந்து இருக்கும். 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 8 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்கும் 1600 மீட்டருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்டோட மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 170 சென்டிமீட்டர் ஹைட் வந்து இருக்கணும் அப்படின்றத மோஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டு வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும் அண்டு எக்ஸ்ட்ரானரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வந்து 4 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து இருக்கணும். இப்போது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1600 மீட்டர் 8 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1600 மீட்டர் வந்து 9 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 10 நிமிஷம் வந்து 40 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்கன்னா 10 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 157 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து ஹைட் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். இப்போது ஆர்மியில் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்கோ பிஇடி டெஸ்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துருப்பாங்க. ஹவ் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். சரி, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. சரிங்களா? இதில் உமன் கேண்டிடேட் அண்டு எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. மற்ற அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலே வந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலே வந்து கொடுத்துட்டாங்க. இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா 35வது பேஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி லாகின் பண்ணணும், நீங்கள் எப்படி உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற பிக்சர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இதில் இருக்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்ஸ்.